அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் நம்ம டூவாக டிவைட் பண்ணலாம். அது என்னென்னா போசான்ஸ் அண்டு ஃபெர்மியான்ஸ். இதில் இந்த போசான்ஸ் என்னென்னா இதோட ஸ்பின் ஜீரோவாகவோ இல்லைனா இன்டெக்ரல் ஸ்பின்னாவோ இருக்கும். இப்போ இந்த போசான்ஸ் எதை ஒபே பண்ணும் அப்படின்னா போஸ்-ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒபே பண்ணும். இந்த போசான்ஸை நம்ம டூவாக டிவைட் பண்ணலாம். அது மாஸ்லெஸ் போசான் அண்டு மீசான். இந்த மீசான் ஸ்பின்லெஸ் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாஸ்லெஸ் போசானுக்கு என்னது அப்படின்னா ஸ்பின் இன்டெக்ரல் ஸ்பின் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபெர்மியான்ஸ். இந்த ஃபெர்மியான்ஸை டூவாக டிவைட் பண்ணலாம். அது லெப்டான்ஸ் அண்டு பேரியான்ஸ். இந்த ஃபெர்மியான்ஸ்க்கு அது அந்த குரூப்பில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஹாஃப் இன்டெக்ரல் ஸ்பின் இருக்கும். இது ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒபே பண்ணும். நெக்ஸ்ட்டு போசான்ஸ். இந்த போசான்ஸ்க்கு இன்டெக்ரல் ஸ்பின் இருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் ஸ்பின் இருக்கலாம், இல்லைனா ஸ்பின் ஜீரோவாக இருக்கலாம். இது எதை ஒபே பண்ணும் அப்படின்னா போஸ்-ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒபே பண்ணும். இப்போ இந்த போசான்ஸ் நம்ம டூவாக டிவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன் மாஸ்லெஸ் போசான்ஸ், நெக்ஸ்ட்டு மீசான்ஸ். இந்த மாஸ்லெஸ் போசான்ஸை டூவாக டிவைட் பண்ணலாம். அது ஃபோட்டான் அண்டு கிராவிட்டான். இந்த ஃபோட்டானும் கிராவிட்டானும் நமக்கு மாஸ்லெஸ் போசானில் வந்துடும். அடுத்து மீசான்ஸில் ஈட்டா மீசான், பை மீசான், கேயான் இருக்கும். இல்லை கே மீசான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஃபோட்டான். இந்த ஃபோட்டான்ஸ்க்கு ஸ்பின் ஒன்னாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மாஸ்லெஸ் பார்ட்டிக்கிள். அதே மாதிரி சார்ஜ் இருக்காது. ஆனால் எனர்ஜி கேரி பண்ணும். இதோட எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னா h-nu அளவுக்கு இதுக்கு எனர்ஜி இருக்கும். E is equal to h-nu. இது வெலாசிட்டி ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவலாக ட்ராவல் பண்ணும். வேக்யூமில் வெலாசிட்டி ஆஃப் லைட் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். அப்போது இது வெலாசிட்டி ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவலாக ஃபோட்டான்ஸ் ட்ராவல் பண்ணும். அதே மாதிரி ஃபோட்டானுக்கு ஸ்ட்ரேஞ்ச்னஸ், ஹைப்பர் சார்ஜ், ஐசோஸ்பின் இது எல்லாம் எதுவுமே என்னது அப்படின்னா ஃபோட்டானுக்கு இருக்காது. இப்போது ஃபோட்டான்ஸ் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒபே பண்ணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா போஸ்-ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஃபோட்டான்ஸ் ஒபே பண்ணும். ஏன்னா இன்டெக்ரல் ஸ்பின் இருக்கிறனால, ஸ்பின் 1ன்றனால. நெக்ஸ்ட்டு கிராவிட்டான். இப்போ கிராவிட்டானோட ஸ்பின் 2. அப்போது நம்ம ஆங்குலர் மொமெண்டம் நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா NH கிராஸ். அப்போது ஸ்பின் 2வாக இருக்கிறதுனால நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2H கிராஸ் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஃபோட்டானுக்காக இருந்தால் வெறும் H கிராஸ் அப்படின்னு எழுதுவோம். இப்போது இதுக்கு மாஸ் கிடையாது, சார்ஜ் கிடையாது. கிராவிடேஷ்னல் இன்ட்ராக்ஷனில் நமக்கு இருக்கிற பார்ட்டிக்கிள் என்னது அப்படின்னா கிராவிட்டான் தான். இதோட ஸ்பின் 2 அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இதில் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோன்னா எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸை டூவாக டிவைட் பண்ணலாம். ஒன்று போசான்ஸ்னு போசான்ஸ், அனதர் ஒன் ஃபெர்மியான். அந்த போசான்ஸை டூவாக டிவைட் பண்ணோம். தட் இஸ் மாஸ்லெஸ் போசான்ஸ், அப்புறம் மீசான்ஸ். அடுத்து மாஸ்லெஸ் போசான்ஸ் 2. அதில் 2 பார்ட்டிக்கிள் இருக்கும். ஒன்று ஃபோட்டானும் இன்னொன்று கிராவிட்டானும். அப்போ அதோட ஸ்பின்னு, சார்ஜ் இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மீசான்ஸ். அப்போ அந்த மீசான்ஸ்க்கு ஸ்பின்னே கிடையாது, ஸ்பின்லெஸ் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவோம் மீசான்ஸு. இப்போ இந்த மீசானில் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா பயான் இருக்குது, அதான் பை மீசான் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கயான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஈட்டா நாட் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஈட்டா மீசான் இருக்குது. இப்போது இந்த பை மீசானில் நம்ம பை மைனஸ், பை நாட், பை ப்ளஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். கயானில் கே மைனஸ், கே ப்ளஸ், கே நாட், கே நாட் பார். நெக்ஸ்ட்டு ஈட்டா நாட் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த பை மைனஸ், பை நாட், பை ப்ளஸ் இது எல்லாமே அந்த பை மீசான்ஸில் தான் வரும். இது ஒரு குரூப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கே மைனஸ், கே ப்ளஸ்ங்கிறது அது ஒரு குரூப் ஆஃப் பார்ட்டிக்கல். கே நாட்டும் கே நாட் பாரும் அது ஒன் ஆஃப் தி குரூப்பு. நெக்ஸ்ட்டு ஈட்டா நாட் நமக்கு ஒரு பார்ட்டிக்கல் மீசானில் நமக்கு இருக்குது. இதில் ஈட்டா நாட் நமக்கு தனியாக தான் இருக்குது. அதில் ஈட்டா நாட்டுக்கு நமக்கு வேறு எந்த பார்ட்டிகல்ஸும் என்னென்னா அக்கம்பைன் ஆகலை. ஆனால் இந்த பை மைனஸ், பை நாட்டு, அந்த பை ப்ளஸ் இது எல்லாமே ஒரு குரூப்பில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ். இப்போது இந்த இதோட சார்ஜ் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம எதுக்கெலாம் அங்கே மைனஸ் போட்டிருக்கோமோ அதுக்கு என்னது சார்ஜ் மைனஸில் வரும். இப்போது பை மைனஸ்க்கு -1, அதே மாதிரி கே மைனஸ் இருக்குது, அப்போ -1. நெக்ஸ்ட்டு கே நாட், அதுக்கு அவ்வளோதான். இது ரெண்டுத்துக்கும் மைனஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பை ப்ளஸ்க்கு +1 போட்டிருக்கோம், கே ப்ளஸ்க்கு +1. ரிமைனிங் இருக்கிற பார்ட்டிகல்ஸ்க்கெலாம் சார்ஜ் கிடையாது. நெக்ஸ்ட்டு இது ஸ்பின்லெஸ் பார்ட்டிக்கல்னு பார்த்தோம் மீசான்ஸ். அப்போ இது எதுக்குமே என்ன இருக்காது அப்படின்னா ஸ்பின் இருக்காது. அதாவது ஸ்பின் 0. நெக்ஸ்ட்டு அப்போ இது என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒபே பண்ணணும்னா போஸ்-ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒபே பண்ணும். ஜீரோவாகவோ இன்டெக்ரல் ஸ்பின்னாக இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டிக்கல் எதை ஒபே பண்ணுன்னா போஸ்-ஐன்ஸ்டீனை ஒபே பண்ணும்.
அப்போ நமக்கு இன்டெக்ரல் மல்டிப்ளை எது இருந்தது அப்படின்னா ஸ்பின் வந்து ஃபோட்டானுக்கும் கிராவிட்டானுக்கும் இருக்கும். அடுத்து ஸ்ட்ரேஞ்ச்னஸ். இந்த ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து நமக்கு பயான்ஸ்க்கு வந்து கிடையாது, ஹைட்ரான்ஸ்க்கு மட்டும்தான் நமக்கு வந்து என்னென்னா இது இருக்கும். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மீசான்ஸ்க்கும் நெக்ஸ்ட்டு வந்து பேரியான்ஸ் பார்ப்போம். அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரேஞ்ச்னஸ்னு இருக்கும். அதாவது ஸ்ட்ரேஞ்ச்னஸ் அப்படின்னா என்னென்னா ஜெல்மேன் அப்புறம் வந்து நிஷிஜிமா அப்படின்னு 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல இந்த கேமீசான்ஸ் ஹைப்பரான்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதனால் இந்த நம்பரை வந்து ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் அப்படின்னு இதை வந்து டினோட் பண்ணுறாங்க. இதுலேயே வந்து இப்போ நான் ஸ்ட்ரேஞ்ச் பார்ட்டிகல்ஸ், இந்த ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் இல்லாத பார்ட்டிகளுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரேஞ்ச்னஸ் 0ன்னு போடுறோம். இந்த ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் இருக்கிற பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து நம்ம என்னென்னு போடுறோன்னா அதுக்கு வந்து ஒரு நம்பர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச்னஸ்க்கு வந்து டினோட் பண்ணுறாங்க. இப்போ இந்த டேபிளர் காலத்தில் நம்ம பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த பயான்ஸ்க்கு வந்து இந்த மீசான்ஸ்க்கு வந்து நமக்கு அந்த ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் இல்லாதனால நமக்கு அங்கே 0 போட்டிருக்கோம். ஆனால் கெயான்ஸ்க்கு வந்து அந்த ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியரை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. அதில் இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் வந்து நமக்கு சார்ஜோடு தான் அப்படியே நமக்கு இங்கே என்னென்னா வந்திருக்கும். இப்போ கே மைனஸ்க்கு அதே -1, கே ப்ளஸ்க்கு +1. ஆனால் கே நாட்டுக்கு வந்து சார்ஜ் கிடையாது, ஆனால் அதுக்கு +1 வந்திருக்கும். கே நாட் பாருக்கு வந்து நமக்கு ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து -1. நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்பர் சார்ஜ் வந்து பேரியான்ஸ் நம்பரையும் இந்த ஸ்ட்ரேஞ்ச்னஸையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா ஹைப்பர் சார்ஜ் கிடச்சிரும். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து பயான்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து பேரியான் குரூப்ஸில் வந்து இது கிடையாது. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மீசான்ஸ் குரூப்பில் வந்து இருக்குது. அப்போ பேரியான் நம்பர் வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்னது அப்படின்னா 0 தான். அப்போது பயான்ஸ்க்கு வந்து பியும் 0, ஸ்ட்ரேஞ்ச்னஸும் 0. அப்போ வந்து என்ன வரும், அந்த பயான்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மீசான்ஸ்க்கு வந்து நம்ம என்ன போடலாம் அப்படின்னா 0ன்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு கெயானுக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து -1, பேரியான் நம்பர் 0. அப்போது நம்ம ஸ்ட்ரேஞ்ச்னஸ்க்கு என்ன நம்பர் வந்ததோ அதே தான் எங்கே வரும் அப்படின்னா ஹைப்பர் சார்ஜுக்கும் வரும். அதே மாதிரி ஹைப்பர் சார்ஜுக்கு வந்து நம்ம இன்னொரு மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கலாம். அது என்னென்னா ட்வைஸ் தி ஆவரேஜ் சார்ஜ் ஆஃப் ஈச் பார்ட்டிகிள் ஆஃப் குரூப்பு. அதை வச்சு அது y = 2q பார்னு சொல்லுவோம். அந்த q பார்ங்கிறது ஆவரேஜ் சார்ஜ். அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஹைப்பர் சார்ஜ் வந்து மெஷர் பண்ண முடியும். இப்போ இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். y = b + s அப்படிங்கிறது. அப்போ பேரியான்ஸ் நம்பர் இதுக்கு 0ன்றனால அந்த ஸ்ட்ரேஞ்ச்னஸோட நம்பர் வந்து அப்படியே நமக்கு எங்கே வந்தது, ஹைப்பர் சார்ஜும் ஸ்ட்ரேஞ்ச்னஸ் ரெண்டோட வேல்யூ நமக்கு சேமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஐசோஸ்பென். இந்த ஐசோஸ்பென் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா மல்டிப்ளிசிட்டி தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஐசோஸ்பென் வந்து மெஷர் பண்ண முடியும். இல்லைன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த குரூப்பில் எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த ஐசோஸ்பென் வந்து மெஷர் பண்ணலாம். இப்போ பயான்ஸ்க்கு வந்து -1 வந்து I காம்போனண்ட்டு, I3 காம்போனண்ட் வந்து -1 இருக்கும். π0 வந்து 1 0, π+ வந்து 1 1. அதே மாதிரி கயான்ஸ்க்கு வந்து என்ன வரும்னா k மைனஸ்க்கு வந்து 1/2 -1/2, I3 காம்போனண்ட் வந்து -1/2. k ப்ளஸ்க்கு வந்து ரெண்டுமே பாசிட்டிவில் இருக்கும், I3 ரெண்டுமே பாசிட்டிவ். k நாட்டுக்கும் இதில் வந்து k ப்ளஸ்க்கும் k நாட்டுக்கும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து k நாட் பார்க்கு வந்து 1/2 -1/2 வந்து இருக்கும். இதை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு தேவையில்லை. நமக்கு மல்டிப்ளிசிட்டி இந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து தெரியும்ல. இப்போ இதில் வந்து நமக்கு மல்டிப்ளிசிட்டி = 2i + 1. அப்போது இதில் வந்து நமக்கு மல்டிப்ளிசிட்டி எவ்வளோ அப்படின்னா இங்கே π - π0 π+. அப்போ 3 நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து 3. அப்போ 3 = 2i + 1. அதில் வந்து நம்ம i வந்து சால்வ் பண்ணோன்னா நமக்கு வந்து என்னென்னா ஐசோஸ்பென் வந்து மெஷர் பண்ணிடலாம். அப்படி இல்லைனாலும் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு k ப்ளஸ்க்கும் k நாட்டுக்கும் ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 1/2 இருக்கும். k மைனஸ்க்கு k நாட் பார்க்கும் I வந்து 1/2, I3 காம்பனண்ட் வந்து -1/2. அடுத்து வந்து π மைனஸ்னால் 1 -1, π ப்ளஸ்க்கு 1 1 வரும், π நாட்டுக்கு வந்து 1 0. இது வந்து ஈஸியாக நம்மளால் ஞாபகமும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதை வந்து நம்மளால் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா I காம்பனண்ட் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபெர்மியான்ஸில் பார்த்தோன்னா நமக்கு லெப்டான்ஸ் பேரியான்ஸ் அப்படின்னு டிவைட் பண்ணலாம். இந்த லெப்டான்ஸில் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது மியூயான்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இது நியூட்ரினோ வந்து இருக்கும். அதில் வந்து எலக்ட்ரான் நியூட்ரினோவும் இருக்குது, மியூயான் நியூட்ரினோவும் இருக்கும். அதே மாதிரி அதோட ஆன்டி பார்ட்டிகல்ஸ் அந்த பார் போட்டிருக்கோம்ல அது வந்து அதோட ஆன்டி பார்ட்டிகல்ஸ். பேரியான்ஸில் வந்து 2ஆக டிவைட் பண்ணுறோம், நியூக்ளியான்ஸ் அண்ட் ஹைப்பரான்ஸ்.
அந்த நியூக்ளியான்ஸில் வந்து நமக்கு என்ன வரும், ப்ரோட்டான்ஸு, நியூட்ரான்ஸ், அதுக்கப்புறம் அதோட ஆன்டி பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹைப்பரான்ஸில் வந்து நம்ம வந்து 4ஆக டிவைட் பண்ணுறோம். லாம்டா ஹைப்பரான். லாம்டா ஹைப்பரானில் வந்து ஒரே ஒரு பார்ட்டிகல் தான் இருக்குது. அப்போ வந்து இதுக்கு வந்து நமக்கு என்ன இருக்காது அப்படின்னா, ஐசோஸ்பின் வந்து நம்மளால் என்ன பண்ண, இதுக்கு வந்து இருக்காது. ஏன் ஐசோஸ்பின் இருக்காது அப்படின்னா, இதில் வந்து ஒரே ஒரு பார்ட்டிகல் தான் இருக்குது. ஐசோஸ்பின் அப்படின்னாலே அது வந்து என்னது, ஒரு குரூப் ப்ராப்பர்ட்டி தான். அது வந்து குரூப்பாக இருக்கிற பார்ட்டிகல்ஸ்க்கு மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஐசோஸ்பின் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சிக்மா ஹைப்பரான். இப்போ இதில் வந்து நமக்கு எத்தனை இருக்குது, 3 பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்குது. அப்போ இதுக்கு வந்து ஐசோஸ்பின் வந்து இருக்கும். அடுத்து கேஸ்கட் ஹைப்பரான். இதில் வந்து 2 இருக்குது. அப்போ இதுக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஐசோஸ்பின் வந்து மெஷர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி இது வந்து பேரியான் குரூப்பில் வருது. அப்போ ஹைப்பர் சார்ஜும் இருக்கும். y = b+sன்னு பார்த்தோம். அப்போ வந்து இதுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா ஹைப்பர் சார்ஜ் இருக்கும். அடுத்து ஒமேகா ஹைப்பரான். ஒமேகா ஹைப்பரானில் வந்து நமக்கு என்ன தான் இருக்கும் அப்படின்னா, ஒமேகா மேலே மைனஸ் போட்டிருப்போம். இதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஐசோஸ்பின் வந்து இருக்காது, ஆனால் ஹைப்பர் சார்ஜ் வந்து இருக்கும். இப்போ நம்ம ஃபெர்மியான்ஸ் வந்து 2ஆக டிவைட் பண்ணலான்னு பார்த்தோம். லெப்டான்ஸு, நெக்ஸ்ட்டு பேரியான்ஸு. இந்த லெப்டான்ஸ்க்கு வந்து அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் இருக்கும், மியூயான் இருக்கும், எலக்ட்ரான் நியூட்ரினோ, மியூயான் நியூட்ரினோ வந்து இருக்கும். அதே மாதிரி இதோட ஆன்டி பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இப்போது இந்த லெப்டான்ஸ்க்கு வந்து ஸ்பின் வந்து 1/2 தான். லெப்டான்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து பேரியான்ஸ். இதில் இந்த ஃபெர்மியான் குரூப்பில் வர எல்லா பார்ட்டிகளுக்குமே ஸ்பின் வந்து 1/2. ஆனால் வந்து நமக்கு போசானில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மீசான்ஸ் வந்து ஸ்பின்லெஸ்ஸாக இருக்கும். அந்த மாஸ்லெஸ் போசான் இருக்குல்ல, ஃபோட்டானுக்கும் கிராவிட்டானுக்கும், ஃபோட்டானுக்கு ஸ்பின் 1, கிராவிட்டானுக்கு ஸ்பின் வந்து 2ன்னு பார்த்தோம். ஆனால் ஃபெர்மியான்ஸில் வர லெப்டான்ஸ், பேரியான்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்பின் வந்து ஹாஃப் இன்டெக்ரல் தான், 1/2 தான் இருக்கும். இப்போது இது லெப்டான்ஸ் பார்த்தோன்னா, இப்போ எலக்ட்ரான் இருக்கா, எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து -1, மியூயானுக்கும் -1 தான். ஆனால் எலக்ட்ரான் நியூட்ரினோக்கும் மியூயான் நியூட்ரினோ அதோட ஆன்டி பார்ட்டிகல்ஸ்க்குலாம் என்ன கிடையாது அப்படின்னா சார்ஜ் வந்து 0. அதே மாதிரி இதுக்கு வந்து ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து கிடையாது. அதே மாதிரி ஹைப்பர் சார்ஜ், ஐசோஸ்பின் எதுவுமே வந்து என்னது அப்படின்னா லெப்டான்ஸ்க்கு வந்து கிடையாது. இந்த ஐசோஸ்பின் இதெல்லாம் நம்ம எங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஹைட்ரான்ஸ்க்கு தான். ஹைட்ரான்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, மீசான்ஸும் பேரியான்ஸ் இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹைட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது பேரியான்ஸ் வந்து நியூக்ளியான்ஸ், ஹைப்பரான்ஸ் அப்படின்னு டிவைட் பண்ணுறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு நியூக்ளியான்ஸு. இந்த நியூக்ளியான்ஸில் வந்து ப்ரோட்டானும், நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னா நியூட்ரானும் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ப்ரோட்டானோட ஆன்டி பார்ட்டிக்கிள் வந்து p பார் அப்படின்னு போடுறோம். நியூட்ரானுக்கு வந்து n0, அது நியூட்ரல் அப்படின்றாலும் n0, அதோட ஆன்டி பார்ட்டிகல்ஸ் வந்து n0 பார்னு போடுறோம். சார்ஜ் வந்து ப்ரோட்டானுக்கு 1, நியூட்ரான் வந்து நியூட்ரல், அதனால் 0 போட்டோம். ஸ்பின் வந்து இது வந்து ஹாஃப் இன்டெக்ரல் தான், அப்போ ஹாஃப் தான் ஸ்பின்னு, 1/2. ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து இங்கே இதுக்கு எவ்வளோன்னா 0. இதுக்கு வந்து ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் வந்து இருக்காது. அதனால் வந்து என்னது, ப்ரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து 0. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பேரியான் குரூப்பு தான். அப்போது பேரியான்ஸில் வரனால பேரியான் நம்பர் 1ஆக இருக்கும். அப்போது y = b+sன்னு போடலாமா. ஹைப்பர் சார்ஜ் = பேரியான் நம்பர் ப்ளஸ் ஸ்ட்ரேஞ்ச்னஸ். அப்போ பேரியான் 1, ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து 0. அப்போ 1 + 0 வந்து 1. அப்போ ஹைப்பர் சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்குன்னா, ப்ரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் 1 இருக்கும். அதே மாதிரி ஐசோஸ்பின் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா, I3 வந்து ப்ரோட்டானுக்கு வந்து 1/2, நியூட்ரானுக்கு வந்து I வந்து 1/2, I3 காம்பனண்ட் வந்து -1/2 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு ஹைப்பரான்ஸை வந்து நம்ம 3ஆக டிவைட் பண்ணுறோம். 4ஆக டிவைட் பண்ணுறோம். லாம்டா ஹைப்பரான், சிக்மா ஹைப்பரான், கேஸ்கட் ஹைப்பரான், ஒமேகா ஹைப்பரான். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து லாம்டாவில் வந்து நமக்கு சார்ஜ் வந்து 0. அப்போ நம்ம ப்ளஸ் போட்டுக்கலாம், +1 போட்டுடலாமா. மைனஸில் இருக்கிறதுக்கெல்லாம் -1 சார்ஜ் போட்டுடலாம். அப்போது சிக்மா நாட்டுன்னு போட்டிருக்கிறதுக்கெல்லாம் வந்து என்னது அப்படின்னா சார்ஜ் வந்து 0 தான். ஸ்பின் வந்து இது எல்லாத்துக்குமே ஹாஃப் தான். ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து என்னதுன்னா, இப்போது நமக்கு லாம்டா ஹைப்பரானுக்கு -1 வரும். லாம்டா ஹைப்பரான்லேருந்து நம்ம சிக்மா மைனஸ் வரைக்கும் இதுக்கு வந்து -1. அடுத்து வந்து நமக்கு என்னது, கேஸ்கட் ஹைப்பரானுக்கு வந்து -2 வரும். அடுத்து வந்து ஒமேகாவுக்கு வந்து -3 வரும். அப்போது அதாவது அந்த கேஸ்கட் ஹைப்பரானில் வந்து நமக்கு 2 இருக்குது. அந்த கை நாட் 1, கை -1 இருக்குது. அப்போது இந்த ரெண்டுமே வந்து இந்த கேஸ்கட் ஹைப்பரானில் அந்த குரூப்பில் வந்து 2 பார்ட்டிகல்ஸ் வந்து நமக்கு இருக்குது. சிக்மா ஹைப்பரானில் வந்து நமக்கு எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அந்த குரூப்பில் வந்து 3 பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இந்த ஒமேகா ஹைப்பரானில் வந்து நமக்கு ஒரே ஒரு பார்ட்டிக்கல், லாம்டா ஹைப்பரான்லேயும் நமக்கு என்னதுன்னா ஒரே ஒரு பார்ட்டிக்கல். அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2i+1 பார்த்தோம்ல, மல்டிப்ளிசிட்டி = 2i+1. அப்போது இந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நமக்கு இதில் தெரியும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஐசோஸ்பின் வந்து இதில் மெஷர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்பர் சார்ஜ் வந்து b+s. அப்போது நமக்கு வந்து பேரியான் நம்பர் வந்து
1. அப்போது நமக்கு வந்து ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து லாம்டா ஹைப்பரானுக்கு வந்து -1. அப்போ -1 + 1ங்கும்போது 0 ஆகிடும். அப்போ ஸ்ட்ரேஞ்ச்னஸ் எதுக்கெல்லாம் -1 இருக்கோ அப்போ பேரியா நம்பர் +1ன்றனால அதுக்கெல்லாம் 0 ஆகிடுச்சு. இதில் -2 அங்கே +1ங்கும்போது -1 ஆகிடும். எதுக்கு அப்படின்னா கேஸ்கட் ஹைப்பரானுக்கு -1 வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒமேகா ஹைப்பரானுக்கு வந்து -2. அங்கே ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து -3. அப்போது பேரியா நம்பர் 1. அப்போ 1 - 3 வந்து -2ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஐசோஸ்பின் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாம்டா ஹைப்பரானுக்கும் ஒமேகா ஹைப்பரானுக்கும் ஐசோஸ்பின் இருக்காது. ஏன்னா மல்டிப்ளிசிட்டி அதுக்கு இல்லை. அதனால் வந்துடுது அப்படின்னா அதுக்கு ஐசோஸ்பின் வந்து இருக்காது. ஏன்னா அங்கே நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து அங்கே அது குரூப் ப்ராப்பர்ட்டி எதுக்கு இருக்கோ அதுக்கு தான் ஐசோஸ்பின் வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இது சிக்மா ப்ளஸ்ஸு சிக்மா நாட் சிக்மா மைனஸ்க்குலாம் வந்து நமக்கு ஐசோஸ்பின் வந்து இருக்கும். அதே மாதிரி கேஸ்கட் ஹைப்பரானுக்கு 1/2 1/2 வந்து அந்த கை நாட்க்கும் கை மைனஸ்க்கு வந்து 1/2 -1/2 வரும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸை வந்து எப்படி டிவைட் பண்ணுறோம், போசான்ஸ் மீசான்ஸ்னு டிவைட் பண்ணுறோம். அதில் வந்து போசான்ஸில் என்னென்ன பார்ட்டிகல்ஸ் வரும், ஃபெர்மியான்ஸில் என்னென்ன பார்ட்டிகல்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இப்போ ஹைப்பர் சார்ஜ் ஐசோஸ்பின்லாம் ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்கோம், அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.